இப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. உலகமே ஃபிடல் காஸ்ட்ரோன்னுட்டு இருக்கு. அங்கே போனால் ஒன்றும் இல்லை, ஒரே வார்த்தை தான், நீங்கள்லாம் இந்த நாட்டை விட்டு போகலாம், உங்களுக்கு வீசா கொடுத்துட்றோம் அப்படின்னா ஊரில் ஒருத்தன் கூட ரவுல் காஸ்ட்ரோவை தவிர ஒருத்தன் கூட இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு தேசமா, இப்படி ஒரு தேசத்தை கட்டி அமைச்சு இது வந்து பாராட்டணுமாண்ணா? தக்காளி கிடைக்கல, ஒரு மாதம் தக்காளி கிடைக்காம பட்டினி. தக்காளி, உருளைக்கிழங்கு எதுவுமே கிடைக்காது, எப்பவுமே கிடைக்காது. எப்போ கிடைக்கும்னு தெரியவே தெரியாது. பிரெட்டு மட்டும் போய் வாங்கிட்டு வரலாம், அது 2 நாளைக்கு ஒரு தடவை, எப்போ அதுவும் எப்போ வருதுன்னு தெரியாது. வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரத்தை கியூலையே கழிச்சிடலாம். அதனால கியூலையே கிட்டார் வாசிப்பாங்க, கியூலையே வந்து டான்ஸ் ஆடுவாங்க, கியூலையே தான் எல்லாமே வாழ்க்கை. இப்படி ஒரு நாடு, இதை பாராட்டணும்னாங்க. நான் திட்டி தான் எழுதி கொடுத்தேன், இப்படி ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு என்ன ஃபிடல் காஸ்ட்ரோ. என்னுடைய கனவு நாயகன் முன்னாடி. இப்போ அப்படி இல்லை, 50 வருஷமா அப்படி இல்லை. எல்லாரும் இன்டர்நெட்டு கிடையாது, இந்த காலத்தில் இன்டர்நெட் கிடையாது. நீங்கள் அங்கே போய் ஒரு 6 மாதம் வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து உங்கள் ஒய்ஃப்கிட்டயோ குழந்தைகிட்டயோ பேச முடியாது. அந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் முன்னாடி நம்ம ட்ரங்க் கால் போட்டுட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கோம்ல, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், அப்படிக்கான இன்டர்நெட்டே கிடையாது. என்னன்னே தெரியாது இன்டர்நெட்டுன்னு. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. பேப்பரில் அவங்க கொடுக்குற நியூஸ் மட்டும்தான் வரும். டோட்டல் சர்வாதிகாரம். ஏதாவது எதிர்த்து பேசுனீங்கன்னா இருட்டு அறையில் போட்டு முடிச்சுருவாங்க. இருட்டு பொந்து, தனிமை சிறை, எந்த ஹியூமன் ரைட்ஸும் கிடையாது. இப்படி இது மாதிரி ஒரு மாற்று கருத்தை வந்து நம்ம உண்மையை சொல்லும் போது ஒரு பிரச்சனை ஆகிடுது. ஸோ இந்த இலக்கியம் ஒரு அப்புறம் நான் இந்த விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். போன வாரம் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு வேற ஒரு வேலையாக போனேன். என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, வேற ஒரு முக்கியமான வேலையாக போனேன். 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உட்கார முடியாச்சு, வெயிட் பண்ண முடியாச்சு. என் ஒய்ஃபோட பாஸ்போர்ட்டில் ஒரு குளறுபடி ஆகிடுச்சு. அதுக்காக வந்து 10லேருந்து 4 வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்த நம்ம நடிகர் சோமசுந்தரமும், குரு சோமசுந்தரம், அவரும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அவர் அழுத்து போய் 2 மணிக்கு போயிட்டாரு. நான் வந்து 10லேருந்து 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது வெயிட்டிங்காகவே தெரியல. ஏன்னா 2 புக்கு கொண்டு போயிட்டேன். 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்கு ஒரு புக்கு இங்கிலீஷில், அப்புறம் 3 மணிக்கு இன்னொரு புக் எடுத்துட்டு போயிட்டேன். இப்படி நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் லிஃப்ட்டில் போகும்போது கூட என் கையில் ஒரு புக் இருக்கும். லிஃப்ட் நின்றுச்சுன்னா அங்கேயே வெளிச்சம் வந்து அங்கேயே படிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 10லேருந்து 4 தான் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் 10லேருந்து 2 கிட்டத்தட்ட 60-70 பேர் வெயிட் பண்ணாங்க. அந்த 60-70 பேர் கையிலையுமே புத்தகம் கிடையாது. எல்லாம் அந்த 60-70 பேருமே அப்படியே மோட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படியே உட்காந்துருக்காங்க. நான் அந்த 60 பேரையும் பார்த்தேன், எந்த சலனமும் இல்லை, அப்படியே உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதே தெரியாது. சில பேர் வந்து எல்லாம் வந்து எபோவ் 50 அந்த வெயிட் பண்ணவங்கலாம் எல்லாருமே அவங்க ஒய்ஃபுக்கு டாக்டருக்காக வந்திருக்காங்க, வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு மொபைலில் குடையிற வேலையும் தெரியலை. அப்பப்போ ஏதாவது பார்க்குறாங்க. 50-40 இல்லை, அதனால் மொபைல் இதுவும் அதிகமாக பார்க்க முடியல. ஒரே ஒரு 25 வயசு பையன் மட்டும், அவன் ஒய்ஃப் உள்ளே போயிருக்காங்க, அவன் மட்டும் அந்த ஐபேடை வச்சுட்டு ஏதோ பார்த்துக்கலாம். இது தவிர இப்படி 60 பேர், 60 மூடர்கள், 60 கண் தெரியாதவர்கள், 60 செவிடர்கள் புத்தகம் படிக்காமல் உட்காந்துட்டு இருக்குது. ட்ரெயினில் போனாலும் சரி, மெட்ராஸ் டு பெங்களூர் போனால் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யார் கையிலையுமே புக்கே இருக்காது. ஆனால் ஜப்பானில் போகும்போது ஒரு மெட்ரோவில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து அங்கே வரைக்கும் தெரியுதா, 2 பக்கமும் ஏதோ லைப்ரரிக்குள்ளே வந்துட்ட மாதிரி தான் இருக்குது. எல்லார் கையிலையும் புத்தகம், அது இவ்வளவு பெரிய புத்தகம். அதனால தான் ஜாப்பனீஸ் சொசைட்டி அப்படி இருக்கு. எப்படி இருக்கு ஜாப்பனீஸ் சொசைட்டி? எப்படி இருக்கு? ஒரு ஆட்டோக்காரர், ஒரு அங்கே ஆட்டோ இல்லை டாக்ஸிக்காரர் ஒருத்தரை வந்து கொண்டாந்து போஸ்ட் ஆஃபீஸில் விடுறாரு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டாந்து விடுறாரு. போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மதியம் 2 மணிலேருந்து நடக்கிற போஸ்ட் ஆஃபீஸ், காலை நேரத்தில் இல்லை. அப்போ மணி 11.
இந்த ஃப்ரெண்டு வந்து வெளியில் வந்து இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அப்போ அந்த டாக்ஸிக்காரர் வந்து ஏதோ சிக்னலுக்காக எங்கேயும் நின்று இவர் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இது வந்து மதியத்துக்கு மேலே உள்ள போஸ்ட் ஆஃபீஸ். அடாடா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உட்காருங்கன்னு சொல்லி காலையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு போய் விட்டுட்டு பணம் வாங்காமல் இது என்னோட தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லை, 100கணக்கான சம்பவம். பேரடைஸ் ஆன் எர்த் அப்படிங்கிறாங்க. ஏன்னா படிக்கிறதுனால தான். அவங்களோட படங்கள் நமக்கு அவ்வளவு ஆதரவாக இருக்கிறதுக்கு காரணமும் படிக்கிறது தான். யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். படிக்காத சமூகங்கள் இருக்குது நிறையா. நம்ம நாட்டுக்கு தோழர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தாய்லாந்துலாம் போனீங்கன்னா யாரும் ஒரு புத்தகமும் படிக்கிறது இல்லை, எப்போதும் டிவி தான். அந்த மாதிரி தாய்லாந்து நாடுகள் இருக்குது. ஆனால் படிக்கணும். இங்கே தான் இந்த இதில் மாடியில், மொட்டை மாடியில் வந்து மிஷ்கின் பேசும்போது சொன்னார், டால்ஸ்டாயோட 2 Old Men அப்படிங்கிற ஒரு கதையை நீங்கள் அந்த கதையை படிச்சிருந்தா அந்த பையன் வந்து அந்த பொண்ணை குத்தி கொண்டு இருக்க மாட்டான் அந்த நுங்கப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த கதையை போய் அன்னைக்கே நான் படித்தேன். அந்த பேச்சை கேட்ட ஒருத்தராவது அந்த கதையை படிச்சிருப்பாங்களா? ஏன் படிக்கல? அதனால தான் படிக்காத சமூகம்னு சொல்றேன். நான் எவ்வளவோ படிச்சிருக்கேன். ஏன் என்ன மிஷ்கினை வந்து எனக்கு ரொம்ப தொடர்ந்து அவனை வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னா, நான் படிக்கிறது தான் என் தொழில். ஆனாலும் அந்த 2 Old Men மாதிரி இன்னும் 4 ஜென்மம் எடுத்தாலும் அந்த கதை எனக்கு மறக்கவே மறக்காது. அந்த கதையை படிச்சா இந்த சமூகம் இப்படி இருக்காதுன்னு சொன்னார் எனக்கு மிஷ்கின். அப்பேற்பட்ட கதை அது. அவர் சொல்லி ஏன் மக்கள் படிக்கல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 வயசான ஆளுங்க மாஸ்கோல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால அந்த வாகன வசதிகள்லாம் இல்லாத போது ஜெருசலேம் போகணும், புனித பயணம் போகணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒருத்தன் வந்து புகைப்பிடிப்பான், இல்லாத கெட்ட வேலை எல்லாம் பண்ணுவான், தண்ணி அடிப்பான். ஒரு ஒரு ஒழுங்கினமான ஆள் வழுக்க ஒருத்தன். இன்னொருத்தன் ரொம்ப டிசிப்ளின்ட் ஆள். அவன் வந்து திட்டமிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. நடந்தே தான் போகணும். கிடைக்கும் போது வாகனங்களில் போக வேண்டியதான். நம்ம பல மாதங்கள், ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம்னு அப்படி நடந்து போகுது. அங்கே எங்கேயாவது கிடைக்கிற எங்கேயாவது இடத்துல தங்கிக்குவாங்க. யாராவது வீட்டுக்கு தங்க சொன்னால் தங்கிக்குவாங்க. ஏதாவது பிரெட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி வரும்போது ஒரு கிராமத்தில் அப்படியே சுடுகாடு மாதிரி இருந்துச்சான். அப்படியே பொட்டத்தடலா எல்லாம் அப்படியே கருகி போய் எல்லாம் அந்த மிருகங்களை பார்த்தா தெரியுங்களா, எலும்பு கூட இருக்குது. அப்படியே எலும்பு கூட. இது ஏதோ 6 மாசம் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரியே இருக்கு இந்த ஊர் அப்படின்னு. இந்த குடிப்பான்ல, புகைப்பான், சிகரெட் குடிப்பான், ஒழுங்கினமானவன் இருக்கான்ல, அவன் வந்து எனக்கு ரொம்ப, அவன் வந்து ரொம்ப டிசிப்ளின் இல்லாத ஆள் இல்லை. எனக்கு ரொம்ப கால்லாம் வலிக்குது, நீ வேணா முன்னாடி போ, நான் கொஞ்சம் இந்த குடிசை தெரியுது, அங்கே போய் நான் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ போதனா போய்க்க. இவன் வந்து டிசிப்ளின் ஆள். நானும் வரமாட்டேன், நான் போகிறேன், நீ கிளம்பி வா, நீ போயிட்டு வா, நான் போடுங்க உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். இவன் அங்கே போகிறான் குடிசைக்கு. குடிசையில் போனால் ஒரு 3 பேர் போன மாதிரியே இருக்கிறாங்க. இவன் உடனே தன்னிட்ட இருந்த காசை வச்சு என்ன பண்ணலாம், எங்கேயாவது இங்கே கிடைக்குமா, அதில் வந்து யார் இது குடும்ப உறுப்பு, இவர் யார், தலைவர் யார், அவன் எங்கே போனான், என் பையன்தான் அப்படின்னு ஒரு கிழவி சொல்லுது. அவன் மருமக, ஒரு பொண்ணு, குழந்தை. இவன் என்ன பண்ணுறான், நேராக போய் பசாருக்கு போய் ரொட்டி, அவங்களுக்கு வந்து தண்ணி, பால் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து முதல்ல அவங்களுக்கு வந்து உயிரை காப்பாற்றிடணும். காப்பாற்றினா அடுப்புக்கு என்ன வேணும், அது இது இன்னும் தளவாடங்கள்லாம் இருக்குல்ல, மறுநாள் என்னமோ தேவைப்படுது, இப்படி வந்து அதுக்குள்ளே அந்த ஆளும் வந்துடுறான். அவன் ஒரு போன மாதிரி வர்றான். என்னப்பா வேணும், நீங்கள் நான் போயிடுவேன் இப்போ, அதுக்கப்புறம் நாளையிலேருந்து செத்துருவீங்களே, உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க, இல்லை நிலம்லாம் இருக்குது, ஒரு கலப்பையை விற்று தின்னுவிட்டோம், கலப்பையும் வந்து விதை கோதுமையும் இருந்தால் போதும், நாங்கள் குழைச்சிக்குவோம். சரின்னு போயிட்டு கலப்பையும் விதை கோதுமையும் வாங்கி கொடுத்துட்டு 1 வாரம் ஆச்சு.
இவங்க விடமாட்டாங்க வருது, கடவுளே வந்துட்ட மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் காலையில் கிளம்பி சொல்லாம கொள்ளாமல் போயிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பைசாவே இல்லை, திரும்பி போகிறதுனா ஓடிடலாம் அப்படி தான் இருக்குது. மறுபடியும் ஒரு 3 மாதம் நடந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டில் உள்ளவங்க பயங்கர சந்தோஷம். என்னாச்சு பயணம்? வாழ்நாள் கனவு ஜெருசலேம் போகிறதுன்னு வந்து புனித பயணம். இல்லை பணம் செலவாயிடுச்சு, ரொம்ப முடியல என்னால். இவங்க அதுக்கு மேலே கேட்கவே இல்லை, வந்ததே போதும்யா, வீடே ஒரு சுடுகாடு மாதிரி ஆயிருந்துச்சு, வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டாட்டம். கொண்டாட்டம்னா அப்படி ஒரு கொண்டாட்டம். இவன் வந்ததும் இவன் அப்படி குஷியா இருக்க ஆரம்பிச்சிடுறான். இவனை விட்டுட்டு போனான்ல, அவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணின்றான், காண முடியல. இவங்க நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணி போயிட்டானா, போறான், எங்கேயுமே பார்க்க முடியல. ஒரு இடத்துல கப்பல்ல ஏறும்படி வருது, அங்கேயும் காணல. ஜெருசலேமே வந்துடுறான். ஜெருசலேம் வரும்போது பக்கத்துல நிக்கிறவன் என்ன சொல்றான்னா, எனக்கு பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், என்கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இரு. இன்னும் ஃபுல்லா இவன் வந்து நம்ம கிட்ட இருக்கிற பணம் எடுத்தாதான் நம்ம திருப்பி போக முடியும். அதனால முழுக்க முழுக்க இவன் வந்து பணம்லயே புரியா இருக்கான். அப்புறம் திடீர்னு இவன் வரும்போதே, அந்த ஜெருசலேம் போகும்போதே ஒரு பெரிய கவலை இவனை சூழ்ந்துருது. இவனை நம்ம பையனை வந்து கரெக்டா அந்த கோதுமை போட சொன்னமே சீசன்ல, இவன் போட்டானா இல்லையா, இவன் அந்த பணம் வந்து அப்ப போடலைன்னா அந்த விளைச்சல் வீணா போயிடுமே, வந்திருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்துல இந்த பணம் சம்பந்தப்பட்ட கவலையிலேயே போயிட்டு இருக்கான். அங்கேயும் போனா பிக் பாக்கெட்டு சொல்றான் அவன். அந்த நேரத்துல ஜெருசலேம் இந்த சிலைக்கு முன்னால நம்ம குடியார இருக்கானே, அவனை மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அவன் தான். ஐயோ, இது எப்படி வந்திருக்க முடியும்? நம்ம வந்த கப்பல் தானே அது, அந்த அந்த காலகட்டத்திலே வந்த ஒரே கப்பல். எல்லாரும் போன பிறகு பார்க்குறான், இல்லை, ஏதோ மனப்பிராந்தின்னு விட்டான். அப்புறம் ஒரு 10 நாள் அங்கேயே இருக்கான், ஒரு 10-15 நாள் அங்கேயே இருந்து மறுபடியும் வரும்போது படி பார்க்கும்போது தரிசனம் பண்ணும்போது கடவுளை அங்கே மறுபடியும் அந்த உருவம் தெரியுது. போய் பார்த்தா, என்னடா இது, நம்ம அவன் ரொம்ப நினைக்கிறோம் போல இருக்கு. ஆனால் உருவம் தெரியுது, ஃபிசிக்கலாக இருக்கான். கிட்டக்க போனால் காணும். சரின்னு திரும்பி போகிறான். போகும்போது ஒரு வருஷம் ஆயிடுது. வீட்டுக்கு போகும்போது போனா சர்வ நாசம். பையன் பெரும் குடிகாரன் ஆயிட்டான். அப்பா தொலைஞ்சான் சைத்தான். ஏன்னா அவ்வளவு கெடுபிடி. போனது வந்து கொண்டாடி தீர்த்து குடிச்சு அடிமையாயிட்டான், குடி அடிமையாயிட்டான். பணமெல்லாம் காலி. வீட்டில் உள்ளவங்களாம் ஐயோ தொந்தரவு வந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இவன்ட்ட வர்றான். வந்து என்னப்பா ஆச்சு? வரும்போது கதையை விட்டேன். வரும்போது என்ன பண்றான், அந்த குடிசையில நம்ம ஆளு வந்தானே, இந்த அந்த குடிசையை பார்க்குறான், செழிப்பா இருக்கு. போயிட்டு என்ன இப்படி என்ன இது இல்லை, உங்களுக்கு பெரிய அதிசயம் நடந்துருச்சு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து கடவுள் வந்தார். நாங்கள் சாக கிடந்தோம். கடவுளாக தான் இருக்கும். ஏன்னா அவர் பேரு சொல்லலை, திடீர்னு காணா போயிட்டாரு. நாங்கள் 3 பேரும் போன மாதிரி இருந்தோம், அடுத்த நாள் செத்துருப்போம். வந்து எல்லாம் எங்களுக்கு வேற என்னென்ன வேணுமோ அவ்வளோ பண்ணாரு, காணா போயிட்டாரு. கடவுள் வந்தாரு. அவர் என்ன எப்படி இருந்தாருன்னா, கரெக்டாக வழுக்கத்தில் இவன் என்னென்ன அடையாளமோ அந்த அடையாளம். இவன் அப்படியே போகிறான். அவனை போய் பார்க்குறான். என்னப்பா ஆச்சு, நீ அந்த இதுக்கு போனீங்கம்ல, என்ன அது, என்ன அதை பற்றிலாம் பேசாத, கடவுள் சமாச்சாரம். இல்லையே, ஒன்று நான் அந்த கோவிலில் வேற பார்த்தனேண்ணா, அதுவும் கடவுள் சமாச்சாரம் தான். நம்ம என்னாச்சு, ஊருக்கு பஞ்சாயத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்ற கதை. இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் தான் வந்து நம்ம வாழ்க்கையில மறக்க முடியுமா? எந்த பசித்த ஒரு மனித ஜீவன் அல்லது எந்த ஜீவனா இருந்தாலும் சரி, பசித்த ஜீவன், ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு காக்கா, பசித்த எந்த உயிர், அதுக்கு வந்து உணவிடுற மாதிரி ஒரு
ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு வேற, ஒரு 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 அனுபவம் வேற எதுவும் இல்லை. வெறும் இது வந்து வெறும் பசிக்கு உணவிடுதல் மட்டும் இல்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடினாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அந்த ஒரு நிலைமை மனசுக்குள்ள வர்றது. ஒரு பயிரை கண்டா கூடாது. அப்ப நீங்க வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிற மனோபாவம் உங்களுக்கு வந்துச்சுன்னா மரத்தை வெட்ட முடியாது. தஞ்சாவூர் கவிராயர் அப்படிங்கிற எழுத்தாளரை யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ரொம்ப வருத்தத்துக்குரியது. நீங்க சினிமாவில் தீவிரமான ஆர்வலர்களா இருந்தா தமிழ் ஹிந்துங்கிற பத்திரிகை அவசியம் படிக்கணும். அங்க உள்ளவங்க எல்லாருமே எனக்கு வேண்டாதவங்க. ஆனா நான் உண்மை எனக்கு எங்கெங்க விஷயம் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா தஞ்சாவூர் கவிராயர் அந்த பத்திரிகையில தான் எழுதுறாரு. அந்த பத்திரிகையில என்ன போட மாட்டாங்க. ஆனா இலக்கியம் எங்க இருக்கோ அங்கதான் நான் போவேன். நான் வந்து தினமலர்ல உலக சினிமான்னு சொல்லி ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கேன். இப்ப தினமலரும் வந்து இலக்கிய சமாச்சாரங்கள் வாரத்துக்கு 2 தடவை வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஆனா இப்ப தஞ்சாவூர் கவிராயரோட ஒரு அந்த அனுபவ கட்டுரைகள் வந்து தமிழ் ஹிந்துல வருது. உலக சினிமா மட்டும் பார்த்து, கொரியன் சினிமாவெல்லாம் பார்த்து, குரசவாவை மட்டும் பார்த்து நம்ம நல்ல படம் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க எப்படி நம்புறீங்க? தஞ்சாவூர் கவிராயர் தெரிஞ்சிருக்கணுமே. அதுல ஒரு சொல்ற விஷயம், நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கும், கடுப்பாகும், கோபம் வரும். ஆனா சொல்லிதான் ஆகணும். வந்துகிட்டு இருக்கிற பத்திரிகை அது. அதுதான் ரொம்ப முக்கியமா இலக்கிய சமாச்சாரங்கள்லாம் வருது. 5 ரூபா பிச்சைக்காரங்க போட்டா கூட 5 ரூபா வாங்கிக்க மாட்டான். அதை வாங்கி படிக்கிறதுல என்ன பிரச்சனை நமக்கு? அதுதான் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறாரு. தொடர்ந்து எழுதுறாரு. 360 நாள் எழுதுறாரு. அந்த தஞ்சாவூர் கவிராயர் ஒரு ஒரு வாரம் எழுதினது படிச்சு மிரண்டேன். என்னன்னா, அவர் வீட்டில் ஒரு மரம் வளர்ந்துருக்கு. என்ன மரம்னு மறந்துட்டேன், எனக்கு மறதி ஜாஸ்தி. மரம் வளர்ந்துருக்கு. அந்த மரத்தோட கிளை அடுத்த வீட்டில் போயிருக்கு. அது பிரச்சனை தானே. ஏன்னா அவன் படிக்காதவன், இவர் படித்தவன். அவன் படிக்காதவன். அங்கே இலையெல்லாம் விழுது. எனக்கு பெரிய வாழ்க்கை நாசமாக போகுது. இந்த கிளையை வெட்டு. ஒரே பிரச்சனை. கொலையெல்லாம் வருங்க. இது கொலையெல்லாம் நடக்குங்க. இதில் படிக்காத கும்பல் இருக்கிறதுனால கிளையை வெட்டு. எனக்கு வந்து பெரிய பெரிய பிரச்சனை. எங்கள் வீட்டு ஜன்னலில் வந்து கிளை வருது. ஏண்டா ஜன்னலில் கிளை வர்றதுக்கு நீ ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும்டா. ஒரு ஜன்னல்ல கிளை வர்றது எவ்வளவு பெரிய அற்புதம். உன் வீட்டுக்கு கடவுள் வர்ற மாதிரி. அதாவது இந்த உலகத்துல இந்த விருட்சங்கள்னாலதான், மரங்கள்னாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது கூட அறிவு இல்லை, தெரியாது, படிக்கிறது இல்லை. கிளைய வெட்டுன்னு ஒரே ரகலை தகராறு. இவரு பொறுத்து பார்த்துட்டு, இவரு நாகரிகமான படிச்சவரா, இலக்கியவாதி. ஒரு நாள் வந்து அருவாளவும் சரி வெட்டுவோம்னு சொல்லிட்டு குழந்தைய வெட்டுற மாதிரி தூக்கியிருக்காரு. அந்த நேரத்தில் ட்ராமாட்டிக்காக யாரோ ஒரு ஈபிக்காரர் வந்து இது பார்க்கறதுக்கு வந்துட்டாரு. உடனே அப்புறம் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு, அந்த ஈபிக்காரங்கெல்லாம் தெய்வம் மாதிரி இல்லை. அவங்க வந்ததும் உடனே அதை மீட்டரை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. இது அதுக்குள்ளே வேற வேலை வந்துருச்சு. அப்படி போயிடுச்சு. அப்படி போச்சு. மறுநாள் அந்த மரம் பட்டு போச்சான். அப்போ ஒளிவிட்ட, என்னம்மா இது இப்படி ஆகி போச்சுன்னா, ஆமா நேற்று அருவாளை தூக்குனீங்கல்ல, அதுக்கு தெரியும்ல, உயிர் விட்டுருச்சு. இது உண்மை. இதைதான் நான் 1000 பக்கம் எக்ஸைல் எழுதியிருக்கேன். தாவரங்களுக்கு உங்களுடைய மொழி தெரியும். ஒரு தாவரத்தை வளர்த்து அதுகிட்ட நீங்க பேசிக்கிட்டே தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த பழம் வந்து வேற மாதிரி இருக்கும். அதை யாராவது சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா, இந்த மாதிரி பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அனுபவப்படுறேன். தமிழன் இப்படி இருந்திருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி காதலன் காதலிக்கிட்ட வரும்போது அவ வீட்டில் சந்திக்கிறான்.
அந்த இடத்துல நிழலா இருக்கு, அங்கே பேசுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு போகும்போது, இல்லை இந்த மரம் எனக்கு தங்கச்சி, ஏன்னா நான் தான் இதை வந்து வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்துருக்கேன், என்னோடையே வளருது, இதுக்கிட்டு போய் எனக்கு கூச்சமாக இருக்குது, வேண்டாம் வேற மரத்துக்கு போடுவோம். அப்போது மரத்தை என்னுடைய தங்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்ததை சங்க இலக்கியத்தில் எழுதியிருக்கான். நம்மால் தான் அந்த பண்பாடு இன்னைக்கு வந்து மரங்களை வெற்ற ஒரு இதாக போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் தான் சென்சிபிலிட்டி, இதெல்லாம் தான் நம்ம படிக்கிறதன் மூலமா கத்துக்கக்கூடியது. பேரன்பு, அவ்வளவுதாங்க. சென்சிபிலிட்டினா என்ன? அன்பு. படிப்பறிவு இல்லாத சமூகம்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் டிராஃபிக் அந்த ரெட் லைட்டை போய் வாகனமாக இருக்கக்கூடாது உங்கள் கையில். சும்மா போய் நீங்கள் வந்து டைரக்டர் ஆக போகிறீங்க, வந்து பெரிய சினிமாவில் தான் இருக்கும். அந்த ரெட் லைட் இருக்கிற இடத்துல போய் ஒரு 15 நிமிஷம் நின்னீங்கன்னா எவ்வளோ பைத்தியக்கார கும்பல் தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு தெரியும். ரெட் லைட் போட்டிருக்கோம், அதனால ஒரு பெண் வந்து ஸ்கூட்டரை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. அவளை ஸ்கூட்டரை எடுன்னு சொல்லி பின்னாடி ஒருத்தன் துரத்தி ஹார்ன் அடிப்பான் காரில். இப்படி ஒரு சமூகம். ஒரு பொண்ணு சொன்னாங்க, பின்னாடி காருக்காரன் உன்னை அடிச்சு தூக்கி இருக்கணும். அது சொன்னது கூட பெருசு இல்லை. பக்கத்தில் அவனோட பையன் உட்காந்துருந்தான், ஸ்கூல் யூனிஃபார்மோட, 6 வயசு பையன். அவன் எப்படி வளருவான்? அவன் எப்படி பெண்களை ட்ரீட் பண்ணுவான்? அவன் ஒரு புத்தகத்தை கூட படிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்படி வந்து ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். இந்தியாவில் யாரும் படிக்கிறது இல்லை, ஆனால் வட இந்தியாவில் ரைட்டர்னா தெரியும். அட்லீஸ்ட் நம்ம ஊரில் யாருன்னு, நான் அதனால தான் ரைட்டர்னு என்னை யாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தீவிரமாக சொல்லிடுறது. ஏன்னா அடுத்த கேள்வி எந்த படத்துக்கு எழுதுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்க ரைட்டர்னா அதுதான் நினைக்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ரைட்டருக்கு அடையாளமே இல்லை இங்கே.